உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர் ஆகியோர் இருவரும் இந்த விவகாரத்தில் பேசி வருகிறார்கள். தற்போது அரசு பேருந்துகள் மீதான போக்குவரத்துறை காவலர்களுடைய நடவடிக்கை என்பது சமூக வலைதளங்களில் பேசு பொருளான நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இரு துறைகளை சேர்ந்த செயலாளர்கள் பேசி வருகிறார்கள். விவரங்களுடைய நேரான செய்தியாளர் அபினேஷ், எதற்காக இந்த ஆலோசனை, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இதில் தமிழக அரசுடைய மக்கள் பிரதிநிதிகள் யாரும் பங்கேற்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ இதில் ஏன் தலையிடாமல் இருக்காங்க? தேவப்பிரியன், தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறையினர் இடையே மோதல் போக்கு என்பது நடைபெற்று வந்த நிலையில அதனை சுமூகமாக முடித்துக் கொள்வது என உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறாங்க. தமிழகத்தில் சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் காவலர் ஒருவர் அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் மேற்கொள்ள நடத்துவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கும் அபராதம் தெரிவிக்கப்பட்டது. அதாவது நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்தியது, ஓட்டுநர் சீட் பெல்ட் போடவில்லை, அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றது, பேருந்து நிறுத்தம் இல்லாத இடத்தில் பேருந்துகள் நிறுத்தியது என பல்வேறு காரணங்களை கூறி அபராதங்களை போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து வந்தனர். இது காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இடையே ஒரு மோதல் போக்காக மாறியது. தமிழக அரசின் கீழ் செயல்படும் 2 துறை சார்ந்த அதிகாரிகள் இப்படி மோதல் போக்கு கடைபிடிப்பது என்பது காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைக்கு ஒரு பெரிய மோதல் போக்காக மாறியது. இந்த அடிப்படையில நேற்று தலைமைச் செயலகத்துல உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்களும் போக்குவரத்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டியும் பேசியதாக கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில முதலமைச்சர் இது சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வுக்கான அறிவிப்பை தொடர்ந்து தற்போது இந்த பிரச்சனை ஒரு சுமூக முடிவுக்கு. தகவலுக்கு நன்றி அபினேஷ்.